என் அருமையான ரிஷபராசி பிள்ளைகளே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் ரிஷபராசி பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு, நண்பர்களோடு, பெரியவர்களோடு பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாங்க, ரிஷபர் ராசி டிப்ரெஷன், துன்பத்திற்கு யார் காரணம்? இதான் பார்க்க போகிறோம். ரிஷபராசி இந்த டிப்ரெஷன் ஆகிறாங்க, அவங்க துன்பம் வருது அப்படின்னா யார் காரணம்? முதல்ல, யாரால் அவங்க துன்பப்படுத்தப்படுகிறார்கள், யாரால் டிப்ரெஷனுக்கு ஆளாகப்படுகிறார்கள்? எந்த விதமான மனிதர்களை கண்டால் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுறீங்க, எந்த விதமான மனிதர்களை கண்டால் உங்களுக்கு துன்பம் உண்டாகுது? ஒன்று. அடுத்தது, உங்களால் ஏற்படக்கூடிய உங்கள் குணத்தை என்ன மாற்றிக்கிட்டா நீங்கள் நல்லா இருக்கலாம்? இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அந்த குணங்கள் என்னென்ன. அதுக்கு அடுத்தது, எந்த ராசிக்காரவங்க நம்மளை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க, யார் அவங்க, யார் யார்ட்டெல்லாம் நாங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஐயா. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்ததுக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் உள்ள வாங்க. முதல்ல, யாரால் காயப்படுகிறோம், யாரால் டிப்ரெஷன் ஆகிறோம், யார் இந்த துன்பத்திற்கு காரணம், இது தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல, நன்றி கெட்டவர்கள் தான் உங்களை டிப்ரெஷன் அதிகப்படுத்துகிறாங்க. நன்றி கெட்டவர்கள். நம்ம ஒரு பண்ண உதவியை மறந்துடுவோம். அது சின்ன உதவியாக இருக்கட்டும், பெரிய உதவியாக இருக்கட்டும், அவனுக்கு எப்போ பார்த்தாலும் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவன் நம்மளை நம்புவான். அவனை வளர்த்து விட்டுருப்போம். மாமா வா மாமா, உகர் மாமா, உறவுகளை சொல்லி பேசக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். முதல்ல தெரிஞ்சுங்க, யாரையுமே ஒரு பங்காளி, அதாவது சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க ரிஷபராசிக்காரர்களை. மாப்பிள்ளை வாங்க, தம்பி வாங்க, பெரியவங்களாக இருக்கட்டும், மாமா வாங்க, மச்சான் வாங்க. லேடிஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான், சித்தி வாங்க, அக்கா. உறவுகள் பேரை சொல்லி அழைக்கக்கூடியவர்கள். வெளியாளுங்க, சொந்தமே கிடையாதுங்கன்னாலும் உறவுகள் சொல்லி பேர் சொல்லி அழைத்து தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள். ஆனால் இந்த நல்ல மனிதர்கள் இடத்துல நன்றி கெட்டவர்களை கண்டால் ரிஷபத்திற்கு காயம் வந்துடும், துன்பம், டிப்ரெஷன். அங்கே தான் நம்ம பண்ண உதவியை மறந்துட்டு நம்மளை பற்றி இன்னொருத்தவன்கிட்ட போய் பேசுவான், நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவனோட போய் சேர்ந்துப்பான். இவங்கள தான் முதல்ல பிடிக்காது. ரெண்டாவது, சுயநலமே இல்லாமல் நாம் மற்றவங்கள்ட்ட பழகுவோம், ஆனால் நம்மக்கிட்ட சுயநலத்தோடையே பேசுவோம் பாருங்கள். அவனை கண்டாலும் சுத்தமாக பிடிக்காது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. சுயநலவாதிகளை பிடிக்காது. அதுக்குன்னு எல்லாரும் பொதுநலவாதியாக இருக்க முடியுமா? ரிஷபத்திற்கு ஏற்றவாதியாக இருக்கியா? நீ சுயநலவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிஷபத்தையும் கணக்கில் வச்சுக்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே நீ சுயநலவாதியாக இருந்தால் அப்போ ரிஷபத்துக்கு பிடிக்காது இல்லை, டிப்ரெஷன் ஆவாங்கள்ல. அதுவும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க தான் வேலை பார்க்குறவங்க, தன்னோட கீழே இருக்கிறவங்க, தன்னோட சேர்ந்து இருக்கிறவங்க, தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. நீ எப்படி இதை சொல்லலாம்? இந்த இடத்த நீ எப்படி அணுகுமுறை பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நீ எப்படி இந்த இடத்த நடத்தியிருக்கணும் தெரியுமா? ஒன்றால் தான் எல்லாம் போச்சு அப்படின்வாங்க நம்மள்கிட்ட. இதில் தான் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. பழைய பஞ்சாங்கமாகவே இருப்பாங்க. பழைய பஞ்சாங்கம் தேவை தான். பஞ்சாங்கம் எதுக்கு பார்க்குறோம்? நல்ல நேரம், நல்ல காலம் பார்க்குறோம். சில நேரங்களில் நம்ம புத்திசாலித்தனமாக சில இடத்துல முடிவு எடுத்து தானே ஆகணும். அப்போ போயிட்டு நான் பழசை தான் எடுத்துப்பேன் அப்படி எடுக்க முடியுமா? இப்போது இந்த ரிஷபத்துக்கு அது மாதிரி மனிதர்களை கண்டால் பிடிக்காது, ஏமாற்றுபவர்களை கண்டால் பிடிக்காது. ரொம்ப முக்கியம், உறவுகளை மதிக்காதவர்களை கண்டால் பிடிக்காது, தூக்கி எரிஞ்சிருவாங்க. இவங்களால டிப்ரெஷன் ஆகுறீங்க. அது குடும்பத்திலே நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. குடும்பத்தில் நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அதனாலேயே என்னென்னா, தனி குடும்பம் அதிகமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் போவாங்க, தனி குடும்பம். ஆனால் ரிஷபராசிக்காரவங்களை ஒன்றிணைத்து ரிஷபராசிக்காரர்கள் பின்னாடி நாம் நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வெற்றி மீது தான் குறிக்கோள் இருக்கும், தோத்துறக்கூடாது. அதே மாதிரி நம்பிக்கை துரோகிகளை கண்ட டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அதாவது உங்களை மாதிரி உண்டான்னுவான், அவனுக்கு ஒன்று தேவைன்னா டக்குன்னு உங்களை நீ இந்த ஆளெலாம் மோசன்டுவான். இவனை கண்டாலே பிடிக்காது.
ப்ரெஷர் ஆகிடும், பிபிலாம் எகிரி தெளிடும். போடா அதிகபட்சமாக ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் கூட ரிஷபராசி என்ன அதிகமான வார்த்தையை சொல்லுவாங்க, போடா, அவ்வளோதான் சொல்ல தெரியும். இங்கே நிற்காத, முதல்ல கிளம்பு, போ போ அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் அவங்களால அதிகமாக கெட்ட வார்த்தைனே சொல்லலாம். முதல்ல கோபத்தில் அந்த வார்த்தையை முதல்ல பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தாங்க முடியாது. நம்பிக்கை துரோகி, பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், இவெல்லாம் முன்னாடி நின்னாலே இவங்களுக்கு டிப்ரெஷன் தான். தப்பு அவனை அதுக்கு பிறகு சேர்த்துக்க பிடிக்காது. ஆனால் அதே அவன் காலில் விழுந்து நான் பண்ணது தப்பு, இனிமேல் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் இந்த இடத்துல ஏமாற்றிட்டேன், இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் உடனே சேர்த்துக்கொள்ளக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் தான். ரிஷபராசிக்காரர்கள் போல நல்லவர்கள் கிடையாது. அது மாதிரி அதிகமாக ரிஷபராசிக்காரர்கள் எதில் சொல்ல முடியாமல் டிப்ரெஷனுக்கு ஆவாங்கன்னா பணத்தில். ஷேர் மார்க்கெட்டு, பணத்தை வச்சு நிறைய பேர் ஏமாற்றுவான். நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன்னுவான். நம்பிக்கை துரோகம் பணத்தில் நடக்கும். எந்த பணத்தை நம்பி செயல்படுறோமோ அந்த பணத்தில் நடக்கும் நம்பிக்கை துரோகம் ரிஷபராசி. அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க ரிஷபராசிக்காரர்களே. பணம் 10 ரூபா கொடுத்தாலும் கணக்கு வச்சிங்க, கையெழுத்து வாங்கிங்க. தஸ்தாவேஜிகள், அதாவது முக்கியமான கோப்புகள், பத்திரங்கள், இதெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. அங்கே உங்களை நிறைய பேர் டிப்ரெஷன் பண்ணுறதுக்கும், நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கும், உங்கள் துன்பக் கடலில் உங்களை கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் துன்பத்திற்கு, டிப்ரெஷனுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை துரோகிகள். நிறைய பேர் இந்த மரியாதையே இல்லாமல் நடத்திடுவாங்க ரிஷபராசியை. திடீர்னு பேசிடுவாங்க. நமக்கு எப்பயுமே பேசும்போது பார்த்தீங்கன்னா அவுள் பொட்டுக்கடலை சக்கரை மாதிரி ரிஷபராசி இல்லாமல் யாருமே பேச மாட்டாங்க. பிள்ளையாரை கும்பிடும் போது அவுள் இல்லாமல் பிள்ளையாரை கும்பிட மாட்டாங்க, பொட்டுக்கடலை சக்கரை இல்லாமல். அது மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்கள மரியாதை இல்லாதவர்கள் கண்டால் ரிஷபராசிக்கு டிப்ரெஷன் ஆகிடும். ஏன்னா ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம என்னடா கேட்டோம், ஒரு ரெஸ்பெக்ட் கேட்குறோம். பத்திரிக்கையில் பேர் போடலைனாலும் ரிஷபராசி ஏற்றுப்பாங்க. பத்திரிக்கையில் பேர் போடலைனாலும் ரிஷபராசி ஏற்றுப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் காலில் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணால் கூட, அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வாங்கினா கூட ரிஷபராசி ஏற்றுப்பாங்க. ஆனால் வர வச்சு காக்க வச்சா ரிஷபராசியால் ஏற்றுக்கவே முடியாது. ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி கொடுத்த வாக்குறுதியை யாராவது மீறினாங்கன்னா அங்கே செம்ம டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. 4னா 4 மணிக்கு வந்துடுவாங்க, 5னா 5 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை மீறுறாங்க பாருங்கள், இவங்களுக்கு அங்கே தான் டிப்ரெஷன். அது மாதிரி இவங்களுடைய நேரத்தில் மாறுபட்டு வரும்போது யாராவது இவங்களை திட்டுனாங்கன்னா டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. இவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகே ஆகணும். முக்கியமாக பாசத்தை பயன்படுத்துபவர்களை கண்டால், அந்த பாசத்தை வச்சு பயன்படுத்துவாங்கள்ல, அன்பை வைத்து, அங்கே டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு தூக்கம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் ஒரு சின்ன வயசில் இருந்த ஒரு சந்தோஷமான தூக்கங்கள் பெரு வயசில் வராது. கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் தான் தூங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல நண்பர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை கையில் வச்சுங்க, அறிஞர்களை கையில் வச்சுங்க. உங்கள் வயசில் கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்கன்னு பார்க்க வேண்டாம். அறிஞர்கள் கையில், உங்கள் கையில். ரிஷபராசிக்காரங்க மட்டும் முட்டாப்பயல்களோடு சேரக்கூடாதுன்னுவோம். முட்டாள்கள்னால் என்ன? துதிப்பாடுபவர்கள், உங்களை வச்சு பயன்படுத்துபவர்கள், இவங்கெல்லாம் முட்டாள்கள். எதுவுமே எதிர்பார்க்காம உங்கள் மேலே அன்பாக இருப்பவர்கள் மட்டுமே நமக்கு பெரியவர்கள். அறிஞர்கள், சம்பளத்துக்கு கூட அறிஞர்களை வச்சிங்க. அறிஞர்கள்லாம் நல்ல அறிவாளிகளை உங்கள் பக்கத்தில் வச்சிங்க. ரிஷபராசிக்காரவங்க என்றைக்குமே சக்ஸஸ் ஆகுவீங்க. அறிவானவர்கள் இல்லைன்னா என்றைக்குமே டிப்ரெஷன் தான், துன்பம் தான். சிநேகிதத்தினால பல துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், வெற்றி வாகை இழப்பவர்கள், டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அந்த இடத்துல தான் நமக்கு இனம் புரியாமல் போயிடும். ஏன்னா பக்கத்தில் இருந்து பேசுகிறவன் அவ்வளோ ஒரு நம்பிக்கையே பேசுவான், அதை கண்டு ஏமாந்துருவோம். நாளைக்கு வெற்றியே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவோம். அவன் அப்படி ஏமாத்திருக்கான்னு தெரியாது. ரிஷபராசிக்காரவங்க என்ன விஷயத்தை மாற்றிக்கணும், இவங்களால் என்ன பிரச்சனை வருது, எதில் இவங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னா,
சில பிடிவாத குணங்களை ரிஷபராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பிடிவாத குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பல பேர் நம்மக்கிட்ட பல தப்பான கணக்கை போட்டு, இந்த ஆளுக்கு இந்த இடத்துல சொன்னால் இவர் நமக்கு அடிக்ட் ஆகிடுவார்னு நினைக்கிறான். உங்கள் டிப்ரெஷனே அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால் பிடிவாதம், பழைய நினைவுகள், சில விஷயத்தை விட்டு வெளியிலே வர முடியாது. உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் காரணம். உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் காரணம், பழைய நினைவுகள். இந்த நினைவுகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப பாசம் வைக்காதீங்க, பணக்கவலைப்படாதீங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அது வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில். அதுமாரி ஏற்படுத்தப்பட்ட மனக்காயத்தை பெருசாக்கிக்காதீங்க. அதுதான் நம்மளை வேறு மாதிரி காட்டும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ராசிகள், உங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய ராசிகளில் முதல் இடம் யாருன்னா சிம்மம். ரிஷபத்திற்கும் சிம்மத்துக்கும் ஒத்தே வராது. ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிம்மத்துக்கும் ஒத்து வராது. அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த சிம்மராசிக்காரங்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவங்க உங்களுக்கு என்றைக்குமே தொந்தரவு தான். ரிஷபராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் தொந்தரவு ஏற்படும். ரிஷபம், சிம்மம், ரிஷபராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களை கடகராசிக்காரர்கள் போட்டு திருடுவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் உங்களை காயப்படுத்துவாங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிக்காரர்கள், அதாவது இந்த ராசி கட்டத்தில் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 4 ராசி பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவாங்க, வருத்தங்களை கொடுப்பாங்க. இவங்களாலேயே எனக்கு பிரச்சனையாக இருக்குது சாமி அப்படின்வாங்க. இதுதான் இவங்கள்ட்ட தான் நீங்கள் கவனமாக இருக்கும். உங்கள் டிப்ரெஷனுக்கு இவங்கெல்லாம் காரணம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல் விஷயம், ரிஷபராசிக்காரர்கள் ரகசியங்களை அதிகமாக பாதுகாருங்க. உங்களை தாண்டி ரகசியம் வெளியில் போகக்கூடாது. புத்திசாலிகளை பக்கத்தில் வச்சுங்க. அறிஞர்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு, எங்கே போனாலும் லக்ஷ்மி வழிபாடு. ஒரு பெருமா கோயிலுக்கு போனாலும் தாயாரை தான் தரிசனம் பண்ணணும். தாயாருக்கு ஏதாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க. சுமங்கலிகளுக்கு ஆராதனை பண்ணுங்க. சுமங்கலிகளுக்கு மதிப்பு கொடுங்க. பெண்கள் தான் உங்களுக்கு ஓட் பேங்கிங் மாதிரி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெண்கள் ஓட் பேங்க் மாதிரி தான். லக்ஷ்மி வழிபாடு. மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிங்க. வேறு வழி கிடையாது. மறந்துடுங்க, மன்னிப்பு கொடுங்க. ஆனால் சில விஷயத்தை மறக்க முடியாது, அதுக்கு நம்ம பழி வாங்க வேண்டாம். மன்னிக்கக்கூடிய பழக்கம் தான் ரிஷபத்துடைய ஹைலைட்டு. துரோகம் பண்ணவனை மன்னிங்க, நன்றி கேட்டவனை மன்னிங்க, மதிப்பு கொடுக்காதவனை மன்னிங்க. ரொம்ப உத்தமராக நீங்கள் வந்துடுவீங்க. உயர்ந்த பெண்மணியாக வந்துடுவீங்க. உயர்ந்த ஆண்மகனாக வந்துடுவீங்க. உங்களுடைய மனபலம், அந்த ஒருத்தவனை மன்னிக்கிறதுனால உங்களுக்கு மனபலம் அதிகரிக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளா, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.